நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. விடுதலைக்காகவும் நமது மக்களின் உண்மைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவரும் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் மேலிலுள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். வாகை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும் மறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு நில்லும் வரை இல்லாமல் செல்லும் வரை துப்பாக்கு துப்பாய தூவும் மழை நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை 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 இரட்டை போர் யானை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை 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 இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.
கண்ணீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை கரக இணைய மாறும் நிலைமை பயனுற பெண் பயனுற தலைமுறையின் கொள்ளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம் கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம் ஒளித்தியாக முன்னோரை கொண்டாடவே மனச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம் நல்வாக்கும் உணரே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே நல்வாக்கும் உணரே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழக வெற்றி கழகம் வாழி புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஜல்லிக்கட்டு நாயகன் தாபா சிவராம் அவர்களையும் நமது மருத்துவ அணி அமைப்பாளர் டாக்டர் தீபக் அவர்களையும் மற்றும் விவசாய அணி அமைப்பாளர் மணி அவர்களையும் மற்றும் தருமபுரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ளிருக்கும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமார் அவர்களையும் அடுத்தது இணைச் செயலாளர் சஞ்சீவன் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் கழக தோழர்கள் அனைவரையும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் அவர்களையும் முனுசாமி இணைச் செயலாளர் முனுசாமி அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் கழக தோழர்கள் அனைவர்களையும் மற்றும் வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் சரண் அவர்களையும் அவருடன் பணியாற்றும் இணைச் செயலாளர் முனிராஜ் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கழக தோழர்கள் அனைவரையும் வட மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமதி செல்வி அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் இணை செயலாளர் ஐயப்பன் அவர்களையும் அவருடன் பணியாற்றும் அனைத்து கழக தோழர்களையும் மற்றும் காரிமங்கலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ராஜா அவர்களையும் அவருடன் பணியாற்றும் இணை செயலாளர் மாரியப்பன் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் கழக தோழர்கள் அனைவரையும் தங்கராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் மற்றும் அவருடன் பணியாற்றும் கழக தோழர் அனைவரையும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் தோழர்கள் அனைவரையும் வடக்கு கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் விக்னேஷ் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் அனைத்து தோழர்களையும் பாலக்கோடு பேரூராட்சி விக்னேஷ் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் தோழர்கள் அனைவருக்கும் மார்கழி பேரூராட்சி கழக செயலாளர் யுவராஜ் அவர்களையும் மற்றும் அவருடன் பணியாற்றும் தோழர்களையும் மற்றும் காரிமங்கலம் பேரூராட்சி நாகமணி அவருடன் பணியாற்றும் அனைத்து தோழர்களையும் மற்றும் சாகுபணி தோழர்களையும் ஊராட்சி கழக தோழர்களையும் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளையும் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று உங்களை இருக்கிற கூட்டி வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். பற்றி சிறப்புரை வழங்க கழக நிர்வாக
தருமபுரி மேற்கு மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி செயல்களுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் குமார் அவர்களே, ராஜா அவர்களே மற்றும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களே, அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, தொகுதி ஒருங்கிணைப்பாளர்களே, மகளிர் நிர்வாகிகளே, வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதி மிக முக்கிய பொறுப்பாளராகிய பூத் கமிட்டி நிர்வாகிகளே, இளைக்கழக நிர்வாகிகளே, நீங்கள்தான் இன்று முதல் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி உடைய அத்தனை பூத்துக்கும், அத்தனை ஒன்றியத்திற்கும், அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் நிர்வாகிகள். உங்கள் கையில் தான் இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை ஒப்படைக்கின்றோம். நமக்காக, நம் தமிழக மக்களுக்காகவும், மண்ணிற்காகவும், மண்ணின் மகனாகவும், மக்களின் மகனாகவும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நம் எல்லோருடைய இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது தளபதியார் அவர்களை வருகின்ற மே மாதம் ஜோசப் விஜயும் நான் என்ற வார்த்தை நம் தலைவர் வாயினால் வர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை அனைவரையும் முதலில் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அது எப்படி? அதான் நம்ம கேள்வி. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு கருப்பா, சிகப்பா, உயரமா, குள்ளமா என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நம் தளபதி அவர்கள் யாரை காண்கிறார்களோ அவர்தான் வேட்பாளர் என்று எல்லா கட்சியும் அழைத்தாலும் நாம் அழைக்க வேண்டியவர் அவர். நம் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் என்றே நாம் அனைவரும் அழைத்து அவருடன் பணியாற்றி அவரை மாபெரும் வெற்றி பெற செய்வது நம் கடமையாகும். அதன் கட்டாயத்தில் நாம் உள்ளோம். நமக்கு ஏழைகள் எங்கிருக்கிறார்கள் என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை பார்த்துக் கொண்டுதான் உள்ளீர்கள். ஆனால் நம் தளபதியாரின் சக்திக்கு முன்பு ஏதோ ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சு, ஓம் சக்தி பராசக்தி திமுக எந்த தீய சக்திகள் வந்தாலும் நம் தளபதியின் சக்திக்கு முன்னே அது புதுமுறைக்கு ஓட வேண்டும் என்பதை நம் லட்சியமாக ஒவ்வொரு கொண்டு நாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பது இன்றைய முறை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால்
யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல நம் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த போது நினைத்தார்கள் ஒரு நடிகர் எல்லோரையும் போல கட்சியாக இருந்திருக்கிறார்கள். முன்பெல்லாம் பல நடிகர் வந்தார்கள், சென்றார்கள், நின்றார்கள். ஆனால் நம் தளபதி ஒவ்வொரு ஆண்டும் அணியெடுத்து 3ஆம் ஆண்டு அணியெடுத்து வைத்த பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியும் ஆண்ட கட்சிகளும் இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்மை போல உண்மையான தொண்டர் பணிகள் ஒரே காரணத்தினால்தான். இந்த கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பல லட்சங்கள் தேவைப்படும், பல ஆயிரங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். ஆனால் நம் தளபதியின் ஒற்றை வார்த்தைக்கு இணங்க நம் பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அறிவிப்புகளும் பார்த்து தளபதியில் கேட்டு நம்மை செதுக்கிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இட்ட பணியை திட்டமிட்டு நாம் செய்து கொடுக்கின்றோம், செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கூறும் நேரத்தில் முடிந்த தேதியில் சிறப்பாக செய்து தமிழகத்திலேயே நம் தருமபுரி மாவட்டம் சிறப்பாக செயல்படுகிறோம் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது தளபதி நன்றாக தெரியும். அதற்கு காரணம் நீங்கள் தான். வேற எங்கும் நம் தருமபுரி மாவட்டத்தை படைகளை ஒற்றுமையாக அணி அணியாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் எந்த வேலை இருந்தாலும் நம் கழகம் என்று வந்துவிட்டால் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு நம் தளபதி ஒற்றை மனிதனுக்காக ஓடுவதிருக்கின்றால் இதை போன்ற ஒரு இயக்கம் இதுவரை தமிழகத்தில் உண்டா என்ற கேள்விக்கு விடைகளே கிடையாது. அவர்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து வருகிறார்கள், இவர்கள் எப்படி ஒன்று கூடுகிறார்கள் என்னவென்றே புரியவில்லை. நம்மிடம் பணம் இருக்கிறது, நாம் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் அழைத்தால் யாரும் வருவதில்லை. இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறார்கள், எப்படி இவர்கள் இத்தனை பேர் ஒன்று கூடுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் விரைப்பாக நம்மை பார்த்து பயந்து கொண்டுதான் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களின் உருவப்படம் பதித்த கட்டவுக்கு வைப்பதாக இருந்தோம். சிகப்பு மஞ்சள் கொண்ட இருவண்ண கொடியை ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கொடி கட்டுவதென்றாலும் சரி, தடை 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 தடை. நேற்று இரவு தருமபுரியிலே ஒரு அதிகாரி கூறுகிறார், நீங்கள் ஏன் இந்த தேதியை வைக்கிறீர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு உங்கள் கொடி இங்கே இருக்கக்கூடாது, உங்கள் மேடை இங்கே இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இன்னும் 60 நாட்கள் கழித்தால் நீங்கள் யார் வேண்டும் மாவட்டத்தில் என் தலைவர் அமைதியாக இருக்கிறார், சிந்திச்சு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் என் கழக தொண்டர்களும் பெண்களும் தாய்மார்களும் அப்படியே அவர்களை அமைதியாக என்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் யாரிடம் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் வரலாம் என்ற ஒரு வார்த்தையை தான் நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் கேட்டிருப்பீர்கள். நாங்கள் சொல்கிறோம், நாட்களை எட்டி போயுங்கள், அதிகபட்சம் 60 நாட்கள். அன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் நாம் கூறுவதற்கு வந்திருக்கிற சூழலை உருவாக்குகிறார். எங்களிடம் நாளை படி 10 வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏதேனும் ஒன்று இருந்தால் நாங்கள் 75 ஆண்டு கட்சி, எங்களிடம் கட்டமைப்பு உள்ளது. நாங்கள் 52 ஆண்டு ஆட்சி கட்சி, எங்களிடம் தான் கட்டமைப்பு உள்ளது. இதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு இங்கே மறைமுகமாக
எண்ணிக்கொண்டு பார்த்துக் கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை உளவுத்துறையாளர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இதோ எங்கள் கட்டமைப்பை பாருங்கள், எங்கள் கட்சி தொண்டர்களை பாருங்கள், கடைக்கோடி தொண்டர்களை பாருங்கள், இதை புகைப்படம் எடுங்கள், தொலைக்காட்சியில போடுங்கள், இந்த குழந்தைக்கு அனுப்பி வையுங்கள். வேற சாட்சி எங்களோட தெரிந்து கொள்ளட்டும். அந்த தீய சக்தி என்னமோ இவங்க நாட்டை பொறுத்த மாதிரி பொறுத்த நாளைக்கு யாரும் நாடு கூட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. என்ன நினைச்சுக்கிறீங்க? நாங்கள் தான் மக்களுக்கு தெரியும். உங்களை செய்ய வச்சதே செய்ய வச்ச அப்படியே செஞ்சா என்ன ஆட்டா வந்து 1,00,000 ஏக்கரை வெட்டிட்டு வந்து கொடுத்தீங்களா மக்களுக்கு? என் மக்கள் பணம் இந்த வரை பணம் இந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கு நாங்கள் இன்னைக்கு ஆட்சி அமர்வதற்கு முன்பே என் தலைமைக்காக பயன்படுத்த மக்களுக்கு செய்கின்ற என் தலைமை ஆட்சி அமர்ந்தால் மக்கள் இந்த நாடு எப்படி சிந்தித்து பாருங்கள். என் தலைவர் 2026 ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் எங்கள் திட்டம் எப்படி இருக்கும்? இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர், தமிழுக்கு சொந்தக்காரர் தளபதி மக்கள் நேசிக்கின்றார்கள் என்றால் உங்களுக்கு எங்கே வலிக்கிறது? நீங்கள் தடுத்து விட்டால் ஒரு பொதுக்கூட்டம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தளபதி யாரும் வாக்களிக்க மாட்டார்களா? பூனை கண்ணமொழி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இன்னும் எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை கொண்டு வந்தாலே இந்த தமிழக மக்களின் தாய்மார்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருக்கும் என் தளபதியின் வெற்றியை எந்த கோமாலும் தடுக்க முடியாது. நாங்கள் மக்களிடம் செல்கின்றோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கின்றோம். நீங்கள் உண்மையாக மக்களை நேசித்திருந்தால் ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? தலைவரை பார்த்து எத்தனை அவதாரம் வந்தாலும் என் தலைவர்கள் வெள்ளை இனி ஒருவர் இந்த மண்ணில் பேச முடியாது. அமைதிக்கு பேர்தான் சாந்தி. அதுக்கு பின்னாடி ஒரு இருக்குமா ஒரு சுனாமி. அதுதான் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி சின்னம் விசில் சின்னத்தில் சுனாமியோட எங்களை மிரட்டி பார்க்கலாம், முகட்டி பார்க்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் மறந்துவிடுங்கள். எங்கள் தொண்டர்கள் உங்கள் தொண்டர்களைப் போல யாரும் கொள்ளையடிக்கவில்லை. என் தலைவர் உங்களை போல் கொள்ளையடிக்கவில்லை. என் தலைவரும் சரி, எங்கள் தொண்டர்கள் தோழர்களும் சரி, நாங்களும் சரி தூய்மையானவர்கள், புனிதமானவர். எங்கள் கை சுத்தமாக உள்ளது. உங்களை போல தீய சக்திகள் எத்தனை சக்திகள் வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்திடுவோம் என்ற இருமாப்பு கொண்டு வந்தால் நீங்கள் ஏமாற்றுதான் போகிறீர்கள். உங்களுக்கு ஏமாற்று வாங்கியது மிச்சமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் எங்களுக்கு அந்த தெம்பும் திராணியும் உள்ளது. எங்கள் பக்கம் தூய சக்தி உள்ளது.
தூய சக்திகளுக்கு முன்னால் உங்களுடைய எந்த தீய சக்தியும் ஒன்றும் நெருங்க கூட முடியாது. தோழர்களே, எதிரிகளை நம் தலைவர் பார்த்துக் கொள்வார். துரோகிகளை மக்கள் தோல்விக்கு காட்டப் போகிறார்கள். அதற்காக நம் தளபதி அவர்கள் கூறியது போல மக்களிடம் செல்லுங்கள், வீடு வீடாக செல்லுங்கள். மக்களிடத்திலே இன்னும் நம் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பார். அந்த வாக்குறுதிகளை பற்றி எடுத்துக் கூறுங்கள். ஒவ்வொரு வீடாக கிராமங்களோடு செல்லுங்கள், வீடு வீடாக செல்லுங்கள். தளபதியை பற்றி தளபதி அவர்கள் அறிவிக்கும் தேர்தல் அறிக்கையை பற்றி எடுத்துக் கூறுங்கள். மக்கள் தயாராக வீட்டில் வெளியில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், தலைவருக்கும் தெரியும், ஏன் அனைத்து தீய சக்திகளுக்கும் தெரியும். அதனால்தான் இந்த அளவுக்கு நம்மை அடக்கம் பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் ஒவ்வொருவரும் என்றைக்கு தேதி வரும், என்றைக்காக வரிசையில் விசில் சின்னத்தை வாக்களிப்போம் என்று காத்திருக்கிறார்கள் என்பதோ அவர்கள் தீய சக்திகளுக்கு தெரியும். நம்மோடு இருக்கும் இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளார்கள். அவர்களை எல்லாம் வழிநடத்துங்கள். மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக பேருந்து கழக செயலாளர்களே, கிளை கழக செயலாளர்களே, பூத் கமிட்டி நிர்வாகிகளே, நாம் தளபதி அவர்களுக்காக நீங்கள் இன்றைக்கு உண்மையாக இன்னும் 60 நாட்கள் உழைத்து தளபதி அவர்களை அரசனை வைப்பதற்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே உங்களுடைய அத்தனை வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும், ஒளி பிறக்கும். அத்தனை பேருக்கும் எதிர்காலம் இருக்கும். இதில் நாம் ஏதேனும் ஒரு சிறு பிள்ளைகள் செய்தாலும் கூட நம்மை கண் மூடிவிட்டோம் என்று அடக்கம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உழைத்தால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலம், நீங்கள் தளபதிக்காக இத்தனை ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு, இங்கே உள்ள ஒவ்வொரு விஞ்ஞானி தொண்டர்கள் போல சொன்னார்கள். அத்தனை பேர்களும் தளபதியை விடுவிக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு வெற்றி பெற செய்தால் மட்டுமே நம் அனைவருக்கும் எதிர்காலம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நிலையிலும், எந்த காலகட்டத்திலும், எந்த சூழலிலும் நாம் அனைவரும் தனக்கு தானே சத்தியம் செய்து கொண்டு தலைவர்களாக உழைத்தால் மட்டுமே நாளைய தமிழ்நாடு உங்கள் கையில் வரும். பாலக்கோடு சட்டமன்றத்தில் உள்ள அத்தனை நிர்வாகிகள் வாழ்க்கையும் முன்னேறும். இந்த மக்கள் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். எதிர்காலத்தில் பல்வேறு பதவிகளை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் இன்றைக்கு உண்மையாக உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையும் சரி, தளபதியுடைய வாழ்க்கையும் சரி, இந்த தமிழ்நாடு மக்களுடைய நிலையும் சரி சீராக உயரும் என்பதை கேட்டு இந்த விழாவுக்கு வருகைக்குள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் தளபதி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அப்பா. நம் தலைவர் தளபதி கூறியது போல கழகத்தின் பணியாற்றி நமது தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் அயராக உழைக்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் விஜயகார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவரும், அனைத்து செயல் வீரர்களும் விஜயகார். இதனை நினைவில் ஏற்றி பணியை சிறப்பு செய்வோம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக தமிழக வெற்றி கழகம் காரைமங்கலம் மத்திய ஒன்றிய செயலாளர் அண்ணன் திரு ராஜா அவர்களை நன்றிகளை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன்.
வெற்றி தலைவர் தளபதி அவர்களை இந்த சீரிய முயற்சியில் இன்று 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு நமது மாவட்ட தலைவர் திரு தாபா சிவா அண்ணன் தலைமையேற்று பாலக்கோடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு குமாரண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைவருக்கும், அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் நிர்வாகிகள் அவர்களுக்கும், கிளை கழக தோழர்கள் அவர்களுக்கும் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அவர்களுக்கும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி சார்பாக உங்களை வரவேற்று என்னுடைய உரை சிறிய உரையாக முடித்துக் கொண்டு, அந்த உரையின் நோக்கம் என்னவென்றால், நமது தளபதி அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை மேலே தூக்கிவிட நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி உள்ளார். அது கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. அதுதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தளபதி அவர்கள் ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டின் மக்களையும் நம்மளையும் மேலே தூக்கிவிடலாம் இந்த ஆட்சி, இந்த சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலுக்காக நமது பாலக்கோடு தொகுதியை முன்மாதிரியாக வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு நமது தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி கிளை கழகங்களையும் பூத் கமிட்டிகளையும் சரியான முறையில் அமைத்து அவர்களுடன் சரியான பணியை செய்து மக்களிடம் சென்று நமது விசில் சின்னத்தை ஒவ்வொரு சுவற்றிலும் மக்களிடத்திலும் எடுத்துரைத்து மக்களுக்கான பணியை செய்து மிக விரைவாக வரும் தேர்தலை எதிர்கொண்டு அனைத்து உறுப்பினர்களும் தோழர்களும் சிறப்பாக செய்ய வேண்டும், ஒற்றுமையுடன் செய்ய வேண்டும். அண்ணன் சொல்வது போலதான் நமது தொகுதிக்கு ஒரே வேட்பாளர் தான், அது தளபதி என்ற முகத்தை வைத்து நீங்கள்லாம் ஒற்றுமையுடன் பயணித்து வெற்றி பெற செய்து பாலக்கோடு தொகுதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க உங்களுடைய தோழமை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி என்று விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்ட அனைத்து கழக தோழர்களுக்கும் நன்றி. கழகத்தில் பணியாற்றும் அனைத்து பொறுப்பாள பணியாளர்களும் நமது கட்சியின் கழகத்தில் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ். நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாள பணியாளர்கள் மட்டுமல்ல, நமது கழகத்தில் வெற்றிக்காக போராடும் போராளிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுவோம். 2026 தேர்தலில் தலைவர் தளபதி அவர்களை மாபெரும் வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் அரியணையில் அமரச் செய்து நல்லாட்சி பெறுவோம். வெற்றி கொடி ஏற்றும் மகிழ்ச்சியுடன் நமது வழிபாடுகளை இசைத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மேலும் வலுச்சேர்க்க மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் வருகை புரிந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும், வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கும், மகளிர் நிர்வாகிகளுக்கும், கழக தோழர்களுக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவு அலுவலகத்தான உள்ள நபர்கள் கீழே சாப்பிட்டு போன சாப்பாடு மிச்சத்தை அடுத்த